புன்னகை பண்ணி நிகழ்ச்சியின் மூலமாக மற்றொரு வாய்ப்பாக சாலினி டிவி நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கோவில் தரிசனங்கள் எல்லாம் செய்வது எப்படி என்பதை பற்றி ஒரு சுருக்கம்தான். ஆன்மீக டிப்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நிறைய கோயிலில் பார்க்கும்போது நவகிரகங்கள்லாம் வலம் வருவாங்க. சில பேர் 7 முறை இப்படி வலம் வந்துட்டு 2 முறை ரிட்டர்னில் வருவாங்க. என்னென்னா ராகு கேது ரிட்டர்னில் சுற்றுது, அதனால் நாமளும் ரிட்டர்னில் சுற்றோம்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லப்படலை. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ஆன்மீகத்திலும் ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஆன்மீக மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வலம் தான் வரணும். அதே போல் எந்த சுவாமியை பார்த்துட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எல்லா கோவில்லையும் அந்த கோயில் புராண கோயில்கள்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பழைய காலத்து கோவில்களெல்லாம் ஆகம விதியின்படி கோயில்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த பிரதான மூலவர்னு சொல்லக்கூடியவர் எந்த திசையில் இருந்தாலும், எந்த திசையை பார்த்து இருந்தாலும் அவர் அந்த மற்ற சுவாமியெல்லாம் அவங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போது துர்கை அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி தான் இருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி அப்படின்னா அந்த சுவாமி தெற்கு திசையை நோக்கி தான் இருக்கும். ஆனால் நவகிரகங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கும் திசை இருக்குது. சனி பகவானா மேற்கு திசை தான், சூரியன்னா கிழக்கு திசை தான், திசைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சாமி எந்த இடத்துல இருக்கும், அந்த பீடம் நவகிரக பீடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோயில்களெல்லாம் கோயிலில் போகும்போது இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ முதல்லையே இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க தான் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயோ அல்லது ரைட் ஹேண்ட் சைட்லேயோ அங்கேயே தான் அந்த பீடங்கள் இருக்கும். அப்போ அதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களோட அனுகிரகம் இல்லாமல் கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாது. ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே நுழையணுன்னா நவகிரகங்கள் அதுக்காக. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், 7 சனி இருக்குது. வாரம் சனிக்கிழமை தோறும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், விளக்கு போடலான்னு நினச்சோம்னா போகலான்னு நினைக்கும்போது நமக்கு எதாவது ஃபோன் வரும், எதாவது வேலை வரும். சரி இதை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கும்போது அன்றைக்கி பொழுது ஓடிடும், அன்றைக்கி போக முடியாது. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு சில சங்கடங்கள்லாம் ஏற்படுறதெல்லாம் நிறைய 7 சனியில் இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க. அவங்கள கேட்டது சொல்லுவாங்க. ஆக போகிறதுக்கு தடுக்கிறது இந்த நவகிரகங்கள் தான். அதனால் அடிப்படையில் கிரகங்களில் வெல்லணும் அப்படின்னாக்கா முதல்ல கோயிலுக்குள்ளே போகணும். போனோடனே நவகிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த நவகிரகங்களை பார்த்து அவங்கள வழிபட்டுட்டு தான் வரணும். 1 சுற்றோ 3 சுற்றோ அல்லது 9 சுற்றோ சுற்றணும். எல்லாம் வலம் தான் வரணும். யாரும் இடம் வரக்கூடாது. இடது பக்கமாக சுற்ற சொல்லி எந்த ஞானியோ எந்த சித்தர்களோ எந்த புத்தகமோ சொல்லப்படலை. ஆக வலம் வர்றது தான் முதல்ல. மீதி அடுத்தபடியாக விநாயகரை வழிபட்டு உள்ளே இருக்கிற மற்ற மூலவரை மற்ற தெய்வங்களெல்லாம் வழிபட்டு வரணும். அதுதான் முறை. பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நவகிரகங்களை கவனிக்கிறதே இல்லை, அல்லது உள்ளே போய் எல்லா சுவாமியும் வணங்கிட்டு நவகிரகங்களை கடைசியாக பார்த்துட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. கடைசியாக பார்க்குறதுக்கு எதுக்கு முதல்லையே சாமி வைக்கணும்? வாஸ்துங்கிறது வஸ்துக்கள் நமக்கு சௌகரியமாக இருக்கிறது தான் வாஸ்துன்னு பேர். ஆக முன்னாடியே இருக்கிறவரை வணங்காமல் திரும்பி சுற்றிட்டு எல்லாம் கடைசியாக வர்றதுக்கு எதுக்கு முன்னாடி வைக்க போகிறாங்க? எல்லா கோவில்லையும் பழைய காலத்து கோயிலெல்லாம் முதல்ல வைப்பாங்க நவகிரகங்கள். ஆக நவகிரகங்களை தான் முதல்ல வணங்கணுங்கிறது தான் ஆன்மீக டிப்ஸ். அடுத்து சில பேருக்கு சில நம்பிக்கைகள், அவநம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்லை மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். கோவிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வரணும். எங்காவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குலாம் போக மாட்டாங்க. போனாக்க இந்த பலனெல்லாம் அங்கே போயிடும்னு சொல்லி நம்புகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய கோயிலெல்லாம் லாங் ஜேர்னின்னு சொல்லக்கூடியது காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போன்ற இடங்களெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரோம்னா, கோயிலில் போய் வணங்கிட்டு வரோம்னா தங்கி வரோம், ஹோட்டல்லலாம் தங்கி வரோம், எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு வரோம். எவனோ ஒருத்தன் ஹோட்டலில் போய் தங்கிட்டு வரோம், நம்ம சொந்தக்கார வீட்டுக்கோ நண்பர் வீட்டுக்கோ போயிட்டு வரக்கூடாதா? அங்கே போனால் நம்ம போயிட்டு வந்த பலனெல்லாம் அவங்க வீட்டில் இறக்கி வச்சுட்டோம் அப்படின்லாம் இல்லை. நம்மக்கிட்டே இருக்கானே தெரியாது, அந்த பலன் அனுபவிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறதுலாம் ஏதோ டெத்து வீட்டுக்கு போனால் ஒரு இறந்த சவத்தை போய் பார்த்துட்டு வந்தாக்கா குளிச்சுட்டு வர மாதிரிலாம் இதுக்கு சடங்கு கிடையாது. உறவுகள் இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் அருகாமையில் இருக்கிற, இங்கேருந்து கும்பகோணம் போகிறோம், சென்னையில் இருக்கிறோம், கும்பகோணம் போகிறோம், கோவில் போயிட்டு கோயில் பக்கத்துலேயே அவங்க சொந்தக்காரங்க யாராக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துட்டு வரலாம். ஒரு தப்பும் கிடையாது. அதுக்காக உங்கள் பலன்லாம் அங்கே போயிட போகிறதில்ல. போனாலும் தப்பு இல்லை, நல்லது தான். ஆனாலும் போயிட போகிறதில்ல. அடுத்து கோவிலுக்கு போகும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கடவுள் நாம் தரிசிக்கணுங்கிறது முக்கியம்தான். அதை விட முக்கியம் கடவுள் நம்மளை பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பணம் இருக்குதுன்றனால ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குகிறோம், இல்லை ஏதோ அப்படியே உள்ளே போயிட்டோம்னாக்கா பின்னாடி நிற்கிறவங்களெல்லாம் மறைச்சிட்டு நாமளே கையெடுத்து கும்பிட்டு பின்னாடி இருக்கிறவங்களாம் மறைக்கிறது, இதெல்லாம் பாவத்தை தான் தரும். அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை நம்ம தடுக்கிற பாவத்துக்கு தான் ஆளாகும் ஒழிய நமக்கு
நம்மளாக போய் தேடிட்டு வர அந்த பலன் ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு இங்கேருந்து கீழ் திருப்பதியிலேருந்து படி ஏறி நடந்து மேலே போகிறாங்க, பெருமாளை பார்க்குறாங்க அப்படின்போது ஒரு 300 டிக்கெட்டில் அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் உள்ளே வந்தவர் வந்து அவர் நின்று கையெல்லாம் தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வரவரை மறைச்சிடுறதுனால பலன் ஒன்றும் கிடையாது. மாறா அவருக்கு தடைப்பட்ட அந்த தரிசனத்துக்கான பாவம் தான் நமக்கு வந்து சேரும். நாம் இறைவனை பார்க்குறோம், ஓகே. ஆனால் இறைவன் நம்மளை பார்க்குறாராங்கிறது தான் முக்கியம். அவர் பார்க்கணுன்னா அடுத்த உயிரினங்களுக்கு, அடுத்த மனிதருக்கு தீங்கு இல்லாமல், பாவம் இல்லாமல், தடை இல்லாமல் வாழ கற்றுக்கணும். அப்படி வாழும்போது நமக்கு பலன்கள் இயற்கையாக நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள், தர்மங்கள் எல்லாமே வந்து நமக்கு தடையில்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மேலும் பிரசாதம் அது எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒரு சடங்காகவே ஒருத்தர் வருவார், திருப்பதியிலேருந்து ஒரு லட்டு கொடுத்தாங்கன்னா அந்த லட்டு கூட இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு அவருக்கு மனம் வரல. என்னென்னா இந்த பிரசாதம் அங்கே போயிடுமோ, நம்மளோட பலனால் அங்கே போயிடுமோன்னு நம்புகிறாரு. இவ்வளோ தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கொடுத்து தான் பெறணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாம் கொடுக்க தான் நமக்கு கிடைக்கும் ஒழிய டேக் அண்ட் கிவ் பாலிசின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆக இது எல்லா விஷயத்தையுமே நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம கொடுக்க தான் நமக்கு வரும். அதாவது இறைக்கிற கிணறு தான் சுரக்கங்கிற மாதிரி தானம், தர்மம், தட்சணை, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம கொடுக்க தான் நமக்கு திரும்ப வரும். இந்த ஆன்மீகவாதின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறோம். ஆன்மீகவாதி அப்படின்னா என்னென்னா, ஆன்மாவை சுத்தம் பண்ணி கொள்கிறவன் மட்டுமே ஆன்மீகவாதி. ஆன்மாவை சுத்தம் பண்ணிக்கிறவன் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கும். அவன் அழகாக இருக்க மாட்டான், திறமையாக இருக்க மாட்டான், அவங்ககிட்ட ஸ்பெஷலாக வாக்கு திறமை இருக்காது, பேச்சு திறமை இருக்காது, எதுவுமே கூட இருக்காமல் கூட இருக்கலாம். இல்லை அவனோட திறமைசாலிகள்லாம் உலகத்தில் இருக்கலாம். பர்டிகுலராக சில பேரை மட்டும் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஈர்ப்பு எப்படின்னாக்கா, அது பேர் ஆன்ம பலம்னு சொல்லுவோம். ஆன்ம பலம்னா கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்களே, இனம் புரியாத ஈர்ப்பு. சில பெருந்தலைவர்களில் ரஜினிகாந்தை பிடிக்குதுன்னா ரஜினிகாந்த் வந்து பேர் அழகன்லாம் சொல்ல முடியாது. அவரோட அழகானவர்கள் அவர் சமகாலத்திலே இன்னும் வாழ்ந்துக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அவரோட திறமையானவர்கள், அவரோட நடிக்க தெரிஞ்சவர்கள், அவரோட ஆட தெரிஞ்சவர்கள், அவரோட பாட தெரிஞ்சவர்கள் போன்ற பல பேரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்த பொழுதிலும் இவர் மட்டும் எப்படி ஈர்க்கிறார் அப்படின்னாக்கா, அவருக்குள்ளே இருக்கிற ஆன்ம பலம், ஆன்ம சுத்தம் சொல்லலாம், இல்லை ஆன்ம பலம். ஆன்ம சுத்தமானது ஆன்ம பலமாக உண்டாகும். இந்த ஆன்ம பலம் தான் இழுக்குது. அதே போல் பழைய நடிகர்னு சொல்ல போனாக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவாங்க. அவருக்கும் நிறைய கூட்டம் சேருதுன்னாக்கா, அவரோட நடிப்புலையோ இல்லை அழகுலையோ இவரெல்லாம் வின் பண்ணுற மாதிரியோ இல்லை இவரோட அதிகமாக இருக்கிறவங்களாம் இருந்தாங்க. நடிகர் திலகம் இருந்திருக்கிறாரு, அழகில் இவருக்கு போட்டியாக இருந்திருக்காங்க, ஸ்டண்ட்டில் பல திறமைகளில் இவரோட பெரியவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் எப்படி ஈர்க்கப்பட்டார் அப்படின்னாக்கா, அவரோட ஆன்ம பலம். மற்ற மக்களை பற்றி மற்றவங்களை விட இவர் அதிகம் அக்கறை எடுத்துக்கினதுனால தான், அதிகப்படியான அக்கறை எடுத்துக்கிறதுனால தான் ஒரு ஈர்ப்பு. அடுத்த உயிர் துன்பப்படுதுன்னா இவர் துன்பப்படுவார். அப்படி ஈர்க்கப்படுது தான் அது ஆன்ம பலம் ஏற்படுது. அதுதான் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். அவங்கக்கிட்ட கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியவங்களாம் மாறிடுறாங்க. அவங்களுக்குள்ள இனம் புரியாத ஈர்ப்பு சக்தி. உலகத்தில் யார் அதிகப்படியான ஆட்களை ஈர்க்கிறாங்க அப்படின்னா, திரைத்துறையிலோ அரசியலிலோ இருந்தவங்கெல்லாம் கிடையாது. ஆன்மீகவாதிகள் தான். ஒரு சில ஆன்மீகவாதிகள் தான் அதிகப்படியான கூட்டங்களை சேர்த்தவங்க. அவங்க தான் அதிகப்படியான மக்களை ஈர்த்தவங்க. ஆனால் அவங்களுக்கான பெரிய பர்சனாலிட்டி ஒன்றும் இருக்காது, அவங்களோட பெரிய திறமைகள்லாம் ஒன்றும் இருக்காது. ஆன்ம சுத்தம் தான் ஈர்ப்பை ஏற்படுத்தியது. ஆக ஆன்ம பலம்ங்கிறது யாருக்கு கூடோ அவங்க தான் ஆன்மீகவாதி. அது எப்படி கூடும் அப்படின்னா, சுயநலமற்ற வாழ்க்கை தான் ஆன்ம பலத்தை கொடுக்கும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.